ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நான் யார் பற்றினா, நான் வந்து ஒரு 2025 நீட் ஆஸ்பிரண்ட் தான். நான் வந்து இந்த சேனல் எதுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்படியே உங்கள் கூடயும் சேர்ந்து படிக்கலாமே அப்படின்றதுக்காக தான். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கலாம், நான் எப்படிலாம் படிக்கிறேனோ சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான். நான் வந்து இன்றைக்கி வந்து என்னென்ன படித்தேன், அப்புறம் என்னென்ன பண்ணேன் நீட்காக அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து நீட் 2025 ஆஸ்பிரண்ட். அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து நான் 12th வந்து படிக்கிறேன். ஸ்டேட் போர்டில் தான் நான் படிக்கிறேன். ஸ்டேட் போர்டில் இருந்துகிட்டே வந்து நம்ம நீட்டுக்கும் வந்து படிக்கலாம். ஸோ ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது. நம்ம படிக்கிற மெத்தடை கொஞ்சம் மாற்றி டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்மளால் முடியும். அதுக்குன்னு நம்ம சிபிஎஸ்சியில் தான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ அவ்வளோதான், இதான் என்னை பற்றின இன்ட்ரோ. ஸோ என்னால் பேர் கூட சொல்ல முடியலை, ஏன்னா நான் ஒரு இன்ட்ரோவர்ட். அதனால் பேர்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால கொஞ்சம் திக்குது, ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஸோ என் கூட சேர்ந்து எல்லோரும் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம அந்த நீட் 2025 வந்து நம்ம மாஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் படிங்க என் கூட சேர்ந்து. நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் காமிக்கிறேன். இது வந்து நான் வந்து எப்போ போட்டேன்னா, மார்ச்லேயே நான் இந்த டைம் டேபிள் போட்டேன். எனக்கு வந்து 11th முடிஞ்சு நான் எக்ஸாம்லாம் முடித்த உடனேவே இந்த டைம் டேபிள் போட்டேன்னா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இந்த டைம் டேபிள் போட்டேன். இதில் ஆல்மோஸ்ட் நான் 11th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் இந்த டைம் டேபிளில். ஓகேவா, என்சிஆர்டி 11th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இது 2 monthsல 12th கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த மாதிரி இந்த டைம் டேபிள் போட்டிருந்தேன். ஆனால் நான் இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணேன். இந்த டைம் டேபிள் வந்து நான் வந்து இந்த டைம் டேபிளை வந்து கொஞ்ச நாள் தான் வந்து ஃபாலோ பண்ணேன். ஏப்ரலோட மிட்லேயே என்னோடய இந்த டைம் டேபிள் வந்து பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இதை ஃபாலோவே பண்ணலை. இந்த டைம் டேபிள் நான் எப்படி போட்டிருந்தேன், ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமாக தான் போட்டிருந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு லெசன் படித்து முடிக்கணும் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். ஆனால் அது இம்பாசிபிள்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. நான் வந்து இந்த டைம் டேபிளில் இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணலைன்னா கூட என்னால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் இதை வந்து ஃபாலோ பண்ணேன். ஆனால் என்ன முடியல. நான் வந்து ஏப்ரல் ஸ்டார்டிங்லேருந்து மிட் வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக ஒரு ஏப்ரல் மிட்டில் வந்து என்ன ஆச்சுன்னா, என்னோடய டைம் டேபிள் பிரேக் ஆகிடுச்சு. நான் பிரேக் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் சரியாகவே ஒழுங்காகவே படிக்கலை எதுவுமே, ஒரு சின்ன ப்ராப்ளம்னால. ஸோ இப்போது நான் வந்து என்ன இருக்கேன்னா, எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலுமே நான் இப்போ வந்து ஸ்டாப் பண்ண போகிறதா இல்லை. ஒரு நாள் விடாமல் டெய்லியும் படிக்க போகிறேன். ஒரு நாள் விடாமல் நீட்காக. என்ன ஸ்கூலில் ஒர்க் இருந்தாலும் நான் இங்கே படிக்க தான் போகிறேன் நீட்காக. ஓகேவா. ஸோ எப்படியாச்சும் 2025 கிராக் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து மாஸ் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. அப்புறம் சொன்ன மாதிரி நான் இது வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன் திருப்பி. இந்த வாட்டி என்ன ஆனாலும் ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஸோ அதான் இப்போ தான் நான் இந்த சேனல்லாம் கூட ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேவா, என் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க. ஸோ அவ்வளோதான் என்னை பற்றி இன்ட்ரோ. ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னென்ன படித்தேன் அப்படிலாம் பார்க்கலாம். ஸோ விலாக்குள்ளே போகலாம் நம்ம. இந்த குவாட்டை வந்து பாருங்கள். The universe always falls in love with a stubborn heart. Magic happens when you do not give up even though you want to. இதில் வந்து இது வந்து யாருக்கு கனெக்ட் ஆகுதோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து கனெக்ட் ஆகும். மேஜிக் ஹேப்பன்ஸ். எப்போ வந்து மேஜிக் வந்து நடக்கும், நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணாதப்போ தான். நீங்களே கிவ் அப் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் கிவ் அப் பண்ணக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற அந்த மேஜிக்ஸ்லாம் நடக்கும். இந்த செகண்ட் லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. த யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் அ ஸ்டப்பன் ஹார்ட். இது நார்மலாக நம்ம நினைக்கிற மாதிரி லவ் கிடையாது. ஆனால் ஸ்டப்பன் ஹார்ட்னா என்னது, எனக்கு பிடிச்சது தான் நான் செய்வேன், இதுதான் நான் செய்ய போகிறேன், வேறு எதுவும் நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் இதை தான் செய்வேன். அது எத்தனை வாட்டி ஆனால் கூட, எத்தனை வாட்டி நான் தோற்றா கூட நான் அதை தான் செய்வேன். எத்தனை டைம்ஸ் அது வந்து
நான் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் கூட நான் பண்ணுவேன். எவ்வளோ டைம் அதுக்கு ஆச்சுன்னா கூட நான் அதை வந்து பண்ணியே தான் ஆவேன் அப்படின்றது தான் அந்த ஸ்டப்பன் ஹார்ட். இந்த யூனிவர்ஸ் வந்து யாருக்கு வந்து ரொம்ப ஃபால் ஆவாங்க, இந்த யூனிவர்ஸ்னால் இந்த ஒட்டுமொத்த வேர்ல்டே. ஓகேவா, நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருமே எல்லாருக்கும் என்ன தான் பிடிக்கும் அந்த யூனிவர்ஸ்னால், நாட் ஒன்லி பீப்புள், அந்த லக்கு அது இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நேச்சர் நேச்சர் அந்த பீப்புள் அதெல்லாம் தாண்டி கூட ஒரு விஷயம் இருக்குது, நேச்சர், காட், அதெல்லாம் எல்லாமே சேர்த்து தான் இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்ஸ் கூட உங்களுக்கு வந்து உங்கள் கூட வந்து உங்களுக்கு அந்த ஸ்டப்பன் ஹார்ட் இருந்துச்சு அப்படின்னா, அது கூட உங்கள் மேலே வந்து லவ்வில் வந்து விழுந்துடும் அப்படின்னு. யூனிவர்ஸ்னால் எல்லாமே இன்க்ளூடட், பீப்புள், லக்கு, நேச்சர், காட் எல்லாமே. ஸோ இதுதான் இந்த குவாட்டுக்கு மீனிங். இது வந்து எனக்கு எப்படி இந்த குவாட் தெரிஞ்சிச்சுன்னா, நேற்று நான் வந்து அந்த ஒரு படம் பார்த்துருந்தேன். ஸோ அதில் தான் இந்த இந்த குவாட் நான் வந்து பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு வேளை உங்களுக்கு வந்து அது என்ன படம் அப்படிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் இந்த ஒரு குவாட் மட்டும் இல்லை, அது நான் இன்னொன்றும் கூட கற்றுக்கிட்டேன். ஓகேவா, அந்த ஒரு படத்துலேருந்து நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, நான் வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு எதில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா, 12th போர்ஷனில் வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் லெசன் அது. ஸோ அதில் தான் வந்து அதான் இன்றைக்கி வந்து படித்தேன். நான் வந்து இந்த லெக்சர் தான் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து ஜைலம் சேனலில் இருக்கும். இது பேர் வந்து அம்ரித் சார். எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரில. ஸோ எனக்கு வந்து ஜுவாலஜியில் இவர் வந்து நடத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீடியோ பார்த்து தான் படித்தேன். அவரே சொன்னார், இந்த ஒரு வீடியோவே போதும், உங்களுக்கு இந்த லெசன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் போய் வெறும் கொஸ்டின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணி பாருங்க, அப்புறம் நீங்கள் இந்த லெசனே கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க. அந்த ஃபர்ஸ்ட் லெசன் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம், இந்த ஒரு வீடியோவே போதும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணார். நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக தான் பார்த்துட்டு இருந்தேன் அன்றைக்கி. நான் வந்து இது வந்து எப்போவுமே 1.5x ஸ்பீடில் வச்சு தான் வந்து எப்போவுமே நான் வீடியோஸ் வந்து பார்ப்பேன், எல்லா லெக்சர்ஸும். அந்த மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்து முடிச்சிட்டேன். எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் சேனல் பார்க்கணும், ஜுவாலஜியில் நான் இவரை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், எல்லாமே கிளியராக நடத்துவார். ஸோ உங்களுக்கும் இந்த லெசன் படிக்கணும்னு நினச்சா கரெக்டாக இந்த வீடியோவே நீங்கள் போய் பாருங்கள். ஜைலம் சேனலில் அம்ரித் சார் வந்து நடத்தின வீடியோ. அப்புறம் அன்றைக்கி வந்து நான் அந்த லெசன் ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, நான் அந்த லெசன் மட்டும் படிச்சுட்டேன். படிச்சுட்டு எனக்கு வந்து ஈவினிங் கரெக்டாக ஒரு 5:30க்கு வந்து எனக்கு வந்து கோச்சிங் இருந்துச்சு. நான் சென்டர் போயிட்டேன் நீட்டுக்காக தான். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன். 11th நான் போகல, இப்போ தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கோச்சிங் சென்டர்லாம் போகணுமா, எப்படி சூஸ் பண்ணலாம், எப்படி கோச்சிங் சென்டர்லாம் சூஸ் பண்ணலாம், நான் எப்படி சூஸ் பண்ணி நான் எப்படி படிக்கிறேன், எங்கே படிக்கிறேன் அதெல்லாம் சொல்கிறேன். அங்கே வந்து எங்களுக்கு வந்து இந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அந்த லெசன்லேருந்து தான் எங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாங்க, எங்கள் ஜுவாலஜி மேம். அதில் வந்து 37 கொஸ்டின்ஸ் அவங்க வந்து டெஸ்ட் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நான் வந்து 12 கொஸ்டின்ஸ் வந்து தப்பு. அதெல்லாம் நான் ஏன் தப்பு விட்டேன் அப்படின்ட்டு நான் அந்த தப்பான அந்த 12 கொஸ்டின்ஸ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஏன் எனக்கு தப்பாச்சு, நான் ஏன் தப்பாக மார்க் பண்ணேன், அந்த ரீசனும் சொல்கிறேன். ஸோ அது எப்படி இருந்தாலும் அதே தப்பை நீங்களும் பண்ண மாட்டீங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது, which human male accessory reproductive duct receives a duct from the seminal vesicle. இதுக்கு வந்து நான் ரீடைடெஸ்டஸ் அப்படின்னு மார்க் பண்ணிட்டேன். ஆனால் வேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் அந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும், கரெக்டாக செமினல் வெசிக்கல் மேலே வேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அப்போது வந்து அதுதான் வந்து ரிசீவ் பண்ணுது. ஓகேவா, இந்த பிக்சர் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து the primary oocyte completes its first meiotic division within the அடிக்கிட்டிருக்காங்க. இது வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அது நம்ம நல்லா படிக்கணும். அதனால் இது ஒழுங்காக படிக்கவும் இது ஒன்று தப்பாக மார்க் பண்ணிட்டேன். இதுக்கு ஆன்சர் வந்து டெரிஷரி ஃபாலிக்கல். The developing oocyte develops and releases the
ஃபர்ஸ்ட் போலார் பாடி. அது வந்து டெரஸ்ட்ரியல் ஃபாலிக்கல் தான். அப்புறம் மெச்சூர் ஸ்பெர்ம்ஸ் இன் ஹியூமன்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன். எல்லாத்துலேயும் ஸ்பெர்ம் ஸ்டோர் ஆகும். ஆனால் இம்பார்ட்டண்ட்டாக எதில் ஸ்டோர் ஆகும்னா எபிடிடைமஸ். இதையும் நான் தப்பாக மார்க் பண்ணிட்டேன். இது ஒன்று பாருங்களேன். இது வந்து நான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக வந்து படித்து இது பண்ணியிருக்கேன். இஃப் ஃபார் சம் ரீசன் த வாசா எஃப்ரென்ஷியா இன் த ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கெட் பிளாக்டு த கேமெட்ஸ் வில் நாட் பி டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அந்த பிக்சர் எடுத்து பாருங்கள் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில். அதில் வந்து வாசா எஃப்ரென்ஷியா வந்து பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதில் வந்து இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டெஸ்டிகுலர் லாபியூல்ஸ்லேருந்து ட்ராவல் பண்ணி ஸ்பெர்ம்ஸ் வந்து ரீட்டா டெஸ்டிஸில் போகும். நெக்ஸ்ட்டு வாசா எஃப்ரென்ஷியா, நெக்ஸ்ட் எபிடிடைமஸ், நெக்ஸ்ட்டு வாஸ் டிஃப்ரென்ஸ். இப்படி தான் வந்து அதை ட்ராவல் பண்ணும். அதில் எது நம்மளுக்கு பிளாக் ஆகிடுச்சுன்னு கொடுத்துருக்காங்கன்னா, வாசா எஃப்ரென்ஷியா வந்து பிளாக் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? ஸ்பெர்மால் வந்து டெஸ்டிஸ்லேருந்து எங்கே போக முடியாது? எபிடிடைமஸ்க்கு வந்து போக முடியாது. அதானே கரெக்டு. நான் என்ன பண்ணிட்டேன், எபிடிடைமஸ் தானே பிளாக் ஆகிடுச்சு. அப்போ அது வரைக்கும் வந்து வாசா எஃப்ரென்ஷியா தானே பிளாக் ஆகிடுச்சு. அப்போனா எபிடிடைமஸ்லேருந்து வாஸ் டிஃப்ரென்ஸுக்கு வந்து ஸ்பெர்ம் வந்து ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு நான் டிக் பண்ணிட்டேன். ஆனால் கரெக்ட் ஆப்ஷன் என்னது? அதால் டெஸ்டிஸ்லேருந்து எபிடிடைமஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ண முடியாது. அதுதான் கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னா அது எபிடிடைமஸ்க்கே ஸ்பெர்ம் வரலையே. அப்போ எப்படி எபிடிடைமஸ்லேருந்து அது வாஸ் டிஃப்ரென்ஸ்க்கு நம்ம வராது அப்படின்னு சொல்ல முடியும்? இது வந்து ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக். நல்லா கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நான் எழுதுனது. நெக்ஸ்ட் வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு வித் த டைம் பீரியட் இன் அ நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இதில் வந்து எந்த டைம் பீரியட் வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இதனே எனக்கு வந்து தெரியல. நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். என்ன பண்ணேன்னா, நான் எண்டோமெட்ரியம் ரீஜெனரேட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எண்டோமெட்ரியம் டீஜெனரேட்ஸ் அப்படின்னு படிச்சுட்டேன். ரீஜெனரேட்ஸ்னால் அது க்ரியேட் ஆகுது. எண்டோமெட்ரியம் வந்து லைனிங் வந்து திக்கன் ஆகி அது பெருசாகி க்ரியேட் ஆகுது மீன். ஆனால் நான் என்ன படிச்சுட்டேன், எண்டோமெட்ரியம் டீஜெனரேட்ஸ்னால் அது வந்து உடஞ்சி விழுகும் அப்படின்னு வந்து படிச்சுட்டேன். ஓகே, உடஞ்சி விழுகும்னா தட் இஸ் மென்ஸ்ட்ரேஷன். அது வந்து 1 day to 7 day. அப்போ இது நான் தப்பு அப்படின்ட்டு ஒன் டைம் ரீட் பண்ணி தப்புன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். சரின்னு சும்மா லாஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் போட்டுவிட்டேன். இது நல்லா ரீட் பண்ணாதனால நான் இந்த மிஸ்டேக் பண்ணேன். நெக்ஸ்ட் இது எனக்கு ஆன்சரே தெரியாது. என்னென்னா, ஹவு மெனி ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் அ செகண்டரி ஸ்பெர்மோட்டோசைட். செகண்டரி ஸ்பெர்மோட்டோசைட்லேருந்து 2 ஸ்பெர்ம் வந்து ஃபார்ம் ஆகுமா. இது வந்து என்னன்னா, அந்த ஃபீமேல் ஆக்சிலரி டக்ட் டஸ் நாட் இன்க்ளூட். எதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃபீமேல் ஆக்சிலரி டக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபெலோப்பியன் டியூப் கண்டிப்பாக இருக்கும், யூட்ரஸும் இருக்கும், வெஜைனாவும் இருக்கும். யூட்ரஸும் வந்து ஒரு டக்ட் தான். ஓகேவா? ஆனால் சர்விக்ஸ் மட்டும் டக்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து தப்பு. நான் வந்து ஃபெலோப்பியன் டியூப்னு மார்க் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நாங்கள் எல்லோரும் டெய்ல் தான் மார்க் பண்ணிடுவோம். ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி இஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை. அப்புறம் தான் எங்கள் மேம் சொன்னாங்க, இதுக்கு வந்து டைல் வந்து ஆப்ஷன் கிடையாது. இதோட ஆப்ஷன் என்னென்னா மிடில் பீஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் பீஸில் தானே மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா இருந்தால் தானே அதுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும், ஸ்பெர்ம்லாம் வந்து நகரும். ஸோ அது ராங்கு அப்படின்னு சொல்லி டைல் வந்து தப்பு, மிடில் பீஸ் தான் கரெக்ட் அப்படின்னு எங்கள் மேம் தான் சொன்னாங்க. இதுக்கும் வந்து எனக்கு ஆன்சர் வந்து தெரியாது. என்னன்னா, டியூரிங் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் ஹவு மெனி பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் வில் ஃபார்ம் 800 ஸ்பெர்மட்டோசோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்னன்னா, 1 ஸ்பெர்மட்டோசைட் வந்து 4 ஸ்பெர்மட்டோசோவா வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அப்போனா 800 வந்து ஸ்பெர்மட்டோசோவாவை 200 ஸ்பெர்மட்டோசைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இதில் வந்து ஆன்சர் என்னன்னா 1 = 4 அப்படின்னு வச்சு பாருங்க. ஒரு ஸ்பெர்மட்டோசைட் வந்து 4 ஸ்பெர்மட்டோசோவாவை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அப்போ கால்குலேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் அண்டர்கோ செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் டியூரிங் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் டு ப்ரொடியூஸ். இது வந்து என்ன ஆன்சர்னா ஆப்ளாய்டு ஸ்பெர்மட்டிட்ஸ். நெக்ஸ்ட்டு இது வந்து நாங்கள் எல்லோரும் இதை வந்து ரொம்ப ஜஸ்ட் 1 வேர்டில் நாங்கள் எல்லோரும் இதை தப்பாக மார்க் பண்ணிட்டோம். என்னதுன்னா, இது வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன். அசர்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராசஸ் ஆஃப் ஓஜெனசிஸ் இஸ் மார்க்கெட்லி
டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்பெர்மடோஜெனசிஸ். கரெக்ட் தானே? oogenesis-உம் ஸ்பெர்மடோஜெனசிஸும் டிஃப்ரெண்ட். ஓகே, ரொம்ப டிஃபர் ஆகும் அது. Oogenesis is initiated during the embryonic development stage when a couple of million gamete mother cells are formed in both fetal ovary அப்படின்னு இருக்கு. இதில் என்ன மீனிங்னா, ரெண்டு ஓவரி இருக்கும்ல விமன்ஸ்க்கு, ரெண்டு ஓவரிலையும் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் கேமெட் வந்து இருக்கும். கப்புள் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் கேமெட் அப்படின்னு இருக்கு. ஆனால் இங்கே என்னன்னா போத்து வராது, ஈச் வரும். அவங்களே கப்பல்னு கொடுத்துட்டாங்க, ரெண்டுன்னு இருக்கு. அப்போ எப்படி இங்கே மொத்தம் போத்துன்னு இருக்கும், ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி. ஸோ அது வந்து தப்பு, ஈச்னு வரும். ஓகேவா? ஸோ கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் எழுதுங்க. ஸோ நாங்கள் அப்போனா இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்? அசெஷன் வந்து ட்ரூ, ரீசன் வந்து ஃபால்ஸ். அந்த ஆன்சர் வரும். இன் ஹியூமன் ஃபீமேல்ஸ் த எக்ஸ் ஆர் லிப்ரேட்டட் ஃப்ரம் ஓவரி ஆஸ். எதுவாக லிப்ரேட் ஆகும்? செகண்டரி ஓசைட்டாக தான் வந்து ஓவரியிலேருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ நான் இதோட இந்த லெசனை நான் படிச்சுட்டேன்னா கேட்டால் இல்லை, நான் வந்து எம்டிஜி என்சிஆர்டி ஃபிங்கர் டிப்ஸ் அப்படின்னு நான் ஒரு புக் வாங்கியிருக்கேன். எப்போயோ நான் வச்சுருக்கேன். அதில் இருக்க எம்சிக்யூஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நான் இந்த சாப்டர் கொஞ்சம் ஓரளவுக்கு தரவாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நான் அன்றைக்கி வந்து அதை சால்வ் பண்ணலை. ஸோ எனக்கு அப்போயே டயர்டாயிடுச்சு, அதனால தான். அப்புறம் வந்து அடுத்த நாள் எழுந்திரிச்சு அடுத்த நாள் காலையிலேயே நான் வந்து என்ன படித்தேன்னா, நெக்ஸ்ட் லெசன் நான் போயிட்டேன். சால்வ் அப்புறமா பண்ணிக்கலான்ட்டு நெக்ஸ்ட் லெசன் போயிட்டேன். நெக்ஸ்ட் லெசன் என்ன படித்தேன்னா, ரீப்ரொடக்ஷன் ஹெல்த்து தான் படித்தேன். ஸோ அதுவும் வந்து அதே அவங்களோட வீடியோ, அந்த சாரோட வீடியோ தான் நான் பார்த்து படித்தேன். நல்லாவே புரிஞ்சிச்சு. இப்போ வந்து நான் அவ்வளோதான், அது அடுத்த நாள் காலைல. ஸோ இதோட நான் 2 லெசனுக்கும் எம்சிக்யூஸ் வந்து சால்வ் பண்ணால் தான் நான் படித்து முடித்த மாதிரி. அதை சால்வ் பண்ணிட்டு தான் நான் நெக்ஸ்ட் லெசன் போவேன். ஸோ இந்த விலாகை நான் இதோட முடிச்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் விலாகில் நான் என்ன படித்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இதுவே நான் வந்து 2 நாள் கிட்டத்தட்ட 1.5 டேஸோட விலாக் தான் நான் போட்டிருக்கேன். அடுத்த நாள் காலையிலே அப்படின்றனால நான் இதுலேயே இன்க்ளூட் பண்ணிட்டேன். காலைல நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு மார்னிங் பர்சனாக இருந்தால் ஒரு 5 o'clock, நான் எப்பவுமே அப்படி தான் நான் நினைப்பேன். கரெக்டாக நம்ம ஒரு 5 o'clock எழுந்திரிச்சோன்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு லெசன் முடிச்சிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்களும் எழுந்துச்சி படிங்க. ஓகே காய்ஸ், பாய். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் விலாகில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணுன்னாலும் நீங்கள் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்குள்ளே நீங்கள் இந்த வீடியோ பார்த்து மறந்தே போயிடுவீங்க, அதனால தான். அப்புறம் லைக்கும் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.